மங்காத்தா அஜித் சாரை வச்சு கொடுத்தாரு. இது உங்காத்தா எங்காத்தா மாதிரி பயங்கரமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். விஜய் சார் வந்து வேற லெவலில் இருப்பார். வாழ்த்துக்கள் விஜய் சார், வாழ்த்துக்கள் வெங்கட் பிரபு. ஸோ பீயிங் எ தளபதி ஃபேன் எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆஸ் தளபதி வேற இதோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியா? சீரியஸி தெரியல. பட் இது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சின்ஸ் வெங்கட் பிரபுன்றதுனால தலையை வச்சு ஒரு மங்காத்தா, அதே மாதிரி கார்த்தியை வச்சு ஒரு பிரியாணி, அந்த மாதிரி தளபதியை வச்சு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம், நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதோட இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த 5ஆம் தேதி அதுவும் செப்டம்பர் 5ன்றத நம்ம நண்பன் படத்துல பாத்துருக்கலாம். நீங்க நண்பன் படத்துல அந்த லைட் ஹவுஸ்ல வந்து செப்டம்பர் 5 இந்த நாளை குறிச்சு வச்சுங்கடா அப்படின்னு சொல்றாருல. ஸோ அந்த மாதிரி நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் வந்து அந்த படக்குழு வந்து இந்த நாளை குறிச்சு வச்சுங்கடா அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 5 சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே விஜய் சார் படம் வந்து எப்பவுமே பொங்கல் தீபாவளி ரிலீஸா இருக்கும். இந்த தடவை வந்து டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுனால ஏதாச்சும் வந்து புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வர மாதிரி இல்லைன்னா டீச்சர்ஸ் சொல்ல வர மாதிரி இருக்கலாம். வெங்கட் பிரபு டைரக்ஷனாலே சொல்ல தேவையில்லை ப்ரோ. அதுவும் யுவன் பிஜிஎம் வேற, அதுவும் தளபதி விஜய் டியூவல் ரோல்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மாசாக தான் இருக்கும். யுவன் பிஜிஎம் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து மாஸ் தான். சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் த டீசர் ப்ரோ. நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். வெங்கட் பிரபு மாநாடு மாரி இது ட்ரை பண்ணுறாரு, நல்லா வரணும். மகாத்தாவோட இட்டு கொடுக்கலாம், இட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் தெரியல, ஆனால் இட்டு கொடுப்பாரு. அதுவும் செம்மையாக இருக்கும். அதை பிஜிஎம் தான் படத்தையே கொண்டு போகுது. சரவெட்டியாக தான் இருக்கும். பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இளைய தளபதி விஜய் சார் வந்து அவரோட கோட் படம் வந்து எப்போ வரும்னு மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அரசியலில் வந்து குதிக்க போறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து வேற லெவலில் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, டபுள் ஆக்ஷன் வேற சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம். ஆமா ஆமா ஆமா, ஸ்டார்டிங் பார்த்தேன். தளபதி ஃபேனா இருந்து பயங்கரமா எதிர்பார்ப்போம். யுவன் ஆஸ் யூஷுவலா அவர்லாம் வந்து டாப் நாச் இங்க இருப்பாரு. அவர்லாம் தளபதியை வச்சு வேற பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. தளபதி ஃபேனா இங்க டிக்கெட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு சென்னையில. நாங்க வேற ஏதாவது ஊர்ல தான் வந்து புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். எப்படின்னு தெரியல, பாப்போம். ஆனா அடுத்தடுத்து நிறைய படங்கள் வருது. ஜூன் மாசம், அடுத்து வந்து செப்டம்பர், அப்படியே அக்டோபர் 3 படம் வந்து கமலஹாசன், அப்புறம் தளபதி, அடுத்து வந்து தலைவர் படம். 3 படம் லைனா ரிலீஸ் ஆகுது. ஸோ மாசம் ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால எல்லா படத்துக்குமே அது எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் வெங்கட் பிரபு அண்ட் தளபதி காம்போ. ஏற்கனவே தலையை வச்சு செம்மையா ஒன்று பண்ணாரு, இப்போ தளபதியை வச்சு ஒன்று சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்தாதான் தெரியும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தேட்டர்ல போய் பார்ப்போம். ஆல்ரெடி மங்காத்தாவே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். இன்னும் தளபதி சார் கூட பண்றதுனால இன்னும் வந்து பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பாப்போம், படம் வந்தாதான் தெரியும். ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்கலாம், பார்க்கலாம். வெறி தான், அவ்வளோதான் ப்ரோ. கமலா தேட்டருக்கு பின்னாடி இருக்கே காலி தான், மாசு தான். யுவன் சொல்லவா ப்ரோ வேணும், மாசா இருக்கும் யுவன்னாலே. 3 பேர் காம்போ வேற சேர்ந்து பண்றாங்க. வெங்கட் பிரபு, யுவன், தளபதி விஜய் டியூவல் ரோல் வேற. கண்டிப்பா மாசா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு நண்பர். வெங்கட் பிரபு வந்து அவரோட காம்பவுண்டே ரொம்ப கூலாக இருக்கும், நல்லா சில்லாக இருக்கும். ஸோ நல்ல வைப்பாக இருக்கும். அதுவும் விஜய் சாரோட டான்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட் விஜய் சார், காட் பெஸ்ட். எதிர்பார்ப்பு இருக்கு, நிறையவே இருக்கு. என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி படம் வருது, தளபதி வச்சு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றாரு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அப்பத்துல இருந்தே இருந்துட்டு இருந்துச்சு எதிர்பார்ப்பு. இப்போ வந்து அடுத்தடுத்து அப்டேட்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. நிறைய 2 பேரும் பைக்ல போற அந்த போஸ்டர்லாம் இருந்துச்சுல, அது அப்புறம் இந்த கை இது மாதிரி முட்டிட்டு அப்புறம் அந்த மாதிரிலாம் போஸ்டர்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவர் மட்டும் ஒரே ஒரு ஆள் இருக்கிற போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து 2 பேரும் இருக்கிறத காமிச்சிட்டு இதுல வேற ஒருத்தர் மட்டும் இருக்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் சொல்ல வராங்க, தனியா ஒரு 2 பேரும் இருந்துட்டு வேற இடத்துல இருப்பாங்களா, இல்ல தனியா இருப்பாரா, அந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் இப்ப டேட்டு சொல்லிட்டாங்க, அது வேற 5ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்களா. இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு. எப்பவும் மாசா தான் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா இருக்கும். அது நார்மலா தளபதி ஃபிலிம்னாலே எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் இது சொல்லாமலே பாத்துக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ தெரியும்.